கொடுத்த என்னுடைய நண்பர்கள் ஆர்கே மற்றும் அந்துவான் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேதகு ஆண்டகை ஆண்கள் திருச்சபை என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் இப்பொழுது மதர் ஃபிலோ இங்கு வந்து அந்த மேல் சவானி சொல்லலாம் இல்லை, இட்ஸ் இன்க்ளூசிவ் சர்ச் என்றதை நிரூபிப்பார்கள். ஏற்புரை. தமிழகம் அனைவருக்கும் அன்பு கலந்த மதிய வணக்கம். விருது பெற்றவர்கள் சார்பாக ஏற்புரை வழங்க என்னை அழைத்திருக்கிறார்கள். முதற்கண் அதற்கு நான் நன்றி கூறுகிறேன். தமிழக திரு அவையில் இப்படிப்பட்ட ஒரு விருது வழங்கும் விழா இதுதான் முதல் முறை நடக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இது உண்மையில் பெருமையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. முதலில் இந்த விழாவை ஏற்பாடு செய்த சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் சொல்லணும். ஆர்கே ஃபாதர், அப்புறம் ஃபாதர் செபாஸ்டியான், ஃபாதர் அந்துவான் மற்றும் அவர்களோடு இணைந்த அனைவருக்கும் இந்த விருது வாங்கியோர் சார்பாக முதற்கண் எங்களுடைய நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம். நம்முடைய தகைமீசால் விருது டாக்டர் ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட் அவர்களுடைய பெயரில் வழங்கப்படுகின்ற இந்த தகைமீசால் விருது உண்மையில் ஒரு தமிழ் பெருமகனார் பெயரில், அதுவும் ஒரு தமிழகத்தில் உள்ள முக்கியமான இறையியலார் ஒருவருடைய ஒரு சிறந்த அறிவாளியும் சிந்தனையாளரும் சமூக பொறுப்புணர்வோடு இந்த சமூகத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அக்கறையும் கொண்டு குருக்களை உருவாக்கி கொண்டு சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு பெருந்தகையாளர் பெயரில் இந்த விருது வழங்கப்படுவது உண்மையில் பெருமைக்குரியதாக இருக்கிறது. அதனை நாங்கள் பெற்றது உண்மையில் மகிழ்ச்சியையும் பெருமையையும் எங்களுக்கு கொடுக்கிறது. எனவே நம்முடைய தந்தை ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம். With profound gratitude to His Eminence Charles Bo, so we are very much honored by your presence. So we received the award in your hands, and we are really grateful to you for coming over here, and you thought that it is something very important because you belong to another country and you have decided that it is something great to award honors to certain people, and that shows your generosity. And on behalf of the awardees, I really thank you, Cardinal, for your presence, gracious presence. நம்முடைய மேன்மை தங்கிய பாண்டி மறை மாவட்ட பேராயர் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய பெருந்தன்மையையும் உண்மையில் அவர்கள் இதற்கு எத்தகைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே பாண்டி கடலூர் பேராயர் அவர்களுக்கு இந்த விருது பெற்றவர்கள் சார்பாக நன்றியை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த விருது வழங்கும் விழா நமது தஞ்சையில் நடக்கிறது. இந்த தஞ்சையில் நடப்பதற்கு அதற்கு நல்ல மனமுடையோர்கள் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். அடுத்தவர்களை பாராட்டுவது என்பது அதற்கான ஒரு பாராட்டுவதற்குரிய மனநிலையை அதற்கு கொடுக்க வேண்டும். எல்லோராலும் பாராட்டி விட முடியாது. பல சமயங்களில்
அடுத்தவர்கள் நற்செயல்கள் ஆற்றுகின்ற போது அது பொறாமையைத்தான் உருவாக்குகிறது. ஆனால் இங்கு பாராட்டுக்களை அது உருவாக்கி இருக்கிறது. அந்த பாராட்டுக்களை தனது மறை மாவட்டத்தில், அதுவும் நம்முடைய அன்னையினுடைய பேராலயத்தில் இதனை வைத்து இந்த பாராட்டுக்களை தன் மறை மாவட்டத்தில் இருக்க வேண்டும் என்று பெருந்தன்மையோடு அதற்கு அனுமதி தந்த நம்முடைய ஆயர் அவர்கள், தஞ்சை மறை மாவட்ட ஆயர் எல் சகாயராஜ் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சகாயராஜ் தம்புராஜ் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம். இந்த விருது வழங்கும் விழாவுக்கு நம்முடைய ஆயர்கள், மேனாள் ஆயர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வருகை இந்த விழாவின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்துகிறது, அதிகப்படுத்துகிறது. உங்களுடைய வரவால் இந்த விழா கௌரவம் பெறுகிறது. நீங்கள் ஒவ்வொரு விருது வாங்கியவர்களையும், நாங்கள் எல்லாம் எளியோர், நம்முடைய திருச்சபையினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆயர்கள் என்று நாங்கள் தலையை உயர்த்தி உங்களை பார்க்கிறவர்கள். அவர்கள் வந்து இந்த விருது வாங்குகிறவர்களை பாராட்டி வாழ்த்தி நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கௌரவித்தது எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த பெருமையையும் மகிழ்ச்சியையும். உண்மையில் இதுதான் சினடாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஃபீல் இட் இஸ் சினடல் சர்ச். ஸோ சினடல் சர்ச்சுக்கு இது ஒரு வழியாக இருக்கிறது. ஏன்னா சினடல் சர்ச்சில் ஆயர்கள் கடைசியில் வருகிறார்கள். இப்பொழுது ஆயர்கள் தங்களுடைய மக்களை, தங்களுடைய மறை மாவட்டத்தில் உள்ள பொதுநிலையினரை, மறை மாவட்டத்தில் உள்ள குருக்களை, மறை மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற துறவிகளை பாராட்ட முன் வருகிறார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தி என்று நான் நினைத்து அவர்கள் எல்லோரையும் நெஞ்சம் நிறைந்து நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏன்னா எப்போதுமே ஆயிரம் தான் நம்ம பாராட்டுவோம் இல்லையா? அதனால் சாதாரண இறை மக்களை அல்லது சாதாரணமான துறவிகளை, பெண் துறவிகளை யாரும் பாராட்டுவது கிடையாது. இப்படி இவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லி அவர்களுடைய வாழ்வுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டிய நம்முடைய இந்த திருச்சபையினுடைய இந்த உயர்மட்ட குழுவுக்கு மீண்டும் நம் அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி நன்றிகளை பதிவு செய்து கொள்வோம். திருச்சபையின் பெரும் மாற்றங்களுக்கு இது காரணமாக இருக்கிறது என்பதை உரக்க சொல்லுகிறது என்று நான் உண்மையில் நம்புகிறேன். இந்த விழாவில் மற்றும் ஏராளமான பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய பொதுநிலை நண்பர்களுக்கும் இந்த விழாவில் விருது வழங்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அதிலும் குறிப்பாக நம்முடைய மூத்த இறையியலார்கள் XT செல்வராஜ் போன்றவர்களை எல்லாம் அழைத்து கௌரவப்படுத்தியது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அவரை நான் மிக சிறிய சகோதரி, அவருடைய புத்தகம் முதலில் திருச்சபையின் சமுதாய போதனையின் ஒளியில் என்று வெளிவந்த அந்த புத்தகத்தால் மிகவும் தாக்கப்பட்டவர் நான். அதனால் அந்த புத்தகம் என்னை எப்பொழுதுமே உத்வேகப்படுத்தி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை திருச்சபை அங்கீகரிக்க வேண்டும் என்று எப்போதும் எனக்கு ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருக்கும். அதனை திருச்சபை அங்கீகரித்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஃபாதர் XT செல்வராஜ், ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட் போன்று இளைய தலைமுறைக்கு உத்வேகம் அளித்த மனிதர்களை இந்த மேடை அடையாளப்படுத்தி இருக்கிறது. எனவே அவர்களுக்கு, இந்த மேடைக்கும் இந்த மேடை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் மீண்டும் நான் நன்றிக்கரம் கூப்ப கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி கூறுகிறேன். குறிப்பாக இந்த விழா இவ்வளவு அழகாக நேர்த்தியாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய பேராலயத்தினுடைய அதிபர் தந்தை இருதயராஜ் அவர்களும், அவர்களோடு இணைந்த நம்முடைய பங்கு தந்தை அற்புதராஜ் மற்றும் நம்முடைய பொருளாளர் தந்தை உலகநாதன் மற்றும் அவரோடு இணைந்த குழுவினர் ஒவ்வொருவருமே சொல்லணும், மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இதை ஏற்பாடு செய்து இதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த விருது பெற்ற அனைவரின் சார்பாக கரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த விழாவை உண்மையில் அந்த சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் மிகவும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஏன்னா இப்படிப்பட்ட சிறிய சிறிய முயற்சிகளால் தான் வளர்ச்சி வருகிறது. சிறிய சிறிய உடைப்புகளால் தான் ஒரு பெரிய ஓடைகள் உருவாகின்றன, பெரிய நதிகள் உருவாகின்றன.
ஆக சின்ன சின்ன காரியங்கள் தான் பெரியவற்றிற்கெல்லாம் அடித்தளமாக இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய மரியாதைக்குரிய தந்தை ஆர்கே, அவருடைய நண்பர்கள் இவர்கள் ஏற்பாடு செய்து ஒவ்வொருவரையும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இந்த விழாவிற்கு வருகை தருவதற்கு ஏற்பாடு செய்த அவர்களுக்கு மீண்டும் எங்கள் எல்லோருடைய சார்பாகவும் நாங்கள் அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஜோசப் பாண்டியன் சொல்லும்போது சொன்னார், நம்முடைய சகோதரர் ஜோசப் பாண்டியன் அவர் ஒரு பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். தற்பொழுது எங்களுடைய தஞ்சை கல்லூரியில், பான்செக்கஸ் கல்லூரியில் இன்னும் தொடர்ந்து அவர் பணியாற்றி கொண்டே இருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம். அதனால் மதர் நீங்கள் சொல்லிடுங்க, நம்ம 2 பேரும் நம்முடைய கல்லூரியிலிருந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதனால் இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறோம். அதாவது எப்படி நம்முடைய பொதுநிலை நண்பர்கள் தாங்கள் ஓய்வு பெற்ற பின்பும் இயக்கங்களுக்கும் அல்லது நிறுவனங்களுக்கும் மிகச்சிறந்த பணியாற்ற முடியும் என்பதற்கு இவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நாம் வாழ்த்து தெரிவிப்பதோடு அவர்கள் சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம். மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நாங்கள் எல்லோரும் இந்த விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடையவர்களா என்பது எனக்கு தெரியவில்லை. காலையில் நான் அதைத்தான் யோசித்தேன், இதற்கு தகுதி இருக்கிறதா தெரியவில்லை. ஆனால் ஒருவேளை இந்த விருது கொடுத்ததனால் இன்னும் உத்வேகத்தோடும் இன்னும் ஆற்றலோடும் ஆர்வத்தோடும் பணி செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். இதற்கான உத்வேகத்தை தந்த உங்கள் எல்லோருக்கும் நெஞ்சம் நிறைந்து நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னை முனைவர் மரிய பிலோமி அவர்களுக்கு நன்றி. ஒரு சிறிய அறிவிப்பு. நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். கடைசியாக ஒரு பாடல் முடிந்த பிறகு நிகழ்வின் இறுதிக்கு வருகிறோம். அதன் பிறகு உணவு, மிகவும் அறுசுவை உணவு தயாராக இருக்கிறது. 2 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பேராயர், கருதினால் மற்றும் ஆயர் பெருமக்கள் மற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகளுக்கு புதிய உணவறையிலும், நீங்கள் மற்ற அனைவருக்கும் ஏற்கனவே காலை உணவு அருந்திய அதே அறையில் உணவு தயாராக இருக்கிறது. எனவே உணவை அருந்தி மகிழ்வோடு செல்லும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக இதோ இந்த அரங்கம் இன்று மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கிறது. ஏன் தெரியுமா? இங்கே விருதை பெற்றுக்கொள்பவர்கள் மட்டுமல்ல, விருதை வழங்கியவர்களும் மாமனிதர்கள்தான். இந்நிகழ்வு சிறப்பாக அமைய காரணமான இறைவனுக்கும் மற்றும் உதவிய அனைவருக்கும் பாடல்கள் வழியாக நன்றி கூற இசை நாயகன், பல பக்தி பாடல்களுக்கு சொந்தக்காரர் அருள் முனைவர் மைக்கேல் அமலதாஸ் SJ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இசையில் கொஞ்சம் பயிற்சி பெற்றவன், படித்தவன். அந்த முறையில் நன்றி கூறும் பொழுது சும்மா நடைகளில் ஏதாவது குறி பதிலாக நான் டீட்டு ஒரு பாட்டு, எனக்கு நன்றி கொடுக்குற ஒரு பாட்டு, அதை அநியமாக கேட்டிருக்க மாட்டீங்க பெரும்பாலும். அதை பாடி அதோட முடிச்சிடுறேன். பாட்டொன்று எழுத்தேன் என் இயேசுவே என் பாடகன் நாயகன் நீ. பாட்டொன்று எடுத்தேன் என் இயேசுவே என் பாடலின் நாயகன் நீ. பாட்டுக்கு வடித்தேன் இசை ஒன்று நல்லிசையின் நாதமும் நீ. பாட்டுக்கு வடித்தேன் இசை ஒன்று நல்லிசையின் நாதமும் நீ. பாட்டொன்று எழுத்தேன் என் இயேசுவே என் பாடலின் நாயகன் நீ. நல்லதொரு பாடல் உன் வாழ்வு, நாதமில்லா இசையே என் வாழ்வு. நல்லதொரு பாடல் உன் வாழ்வு,
நாதமில்லா இசையே என் வாழ்வு, பாட்டோடு இசையும் இணைந்திட நீ பாவலன் எனக்கு அருள் தருவாய். பாட்டோடு இசையும் இணைந்திட நீ பாவலன் எனக்கு அருள் தருவாய். பாட்டொன்று எடுத்தேன் என் இயேசுவே என் பாடலின் நாயகன் நீ. இயேசுவே பாடலின் நாயகன் நீ. sang like தண்டபாணி தேசிகர். தண்டபாணி தேசிகர் எஸ்ஜே அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய அறுசுவை உணவு உணவகத்திலே தயாராக இருக்கிறது. உணவக அறைக்கு அனைவரும் கடந்து செல்வோம். புதிய உணவக அறையிலே